ஃப்ரெண்ட்ஸ், இன்னைய வீடியோ எதை பற்றி அப்படின்னா உங்களுடைய பேக் மசிலில் விங்ஸ் எப்படி வந்து டெவலப் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த மாதிரி ரோப் வச்சுக்கிட்டு விங்ஸ் வந்து இழுக்கும்பொழுது அதிக வெயிட் வச்சு போடுங்க. அதிக வெயிட் வச்சு தான் நானும் போட்டேன். அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பேக் மசில் நல்ல ஒரு எஃபெக்டிவாக நல்ல ஒரு தசை வளர்ச்சியை வந்து கொடுக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து இந்த புல்லப்ஸ் ஒர்க் அவுட். சரிங்களா? புல்லப்ஸ் ஒர்க் அவுட்டில் கையை ரொம்ப அகலமாக வச்சுக்கிட்டு நல்லா ஒரு 20-25 வரைக்கும் ஒரு கவுண்ட்டு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மேலே இருக்கக்கூடிய முதுகுப்புற தசை வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங் ஆகும். சரிங்களா? நல்லா வந்து மசிலும் நல்லா க்ரோத் கொடுக்கும். இந்த மாதிரி ரோப் வச்சு இழுக்கும் பொழுது உங்களுடைய சைடு விங்ஸ் வந்து நல்லா வெளியில் வர்ற மாதிரி நல்லா வெயிட் அதிகமாக வச்சு போடுங்க. நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். சரி, இந்த மாதிரி ரோப் வச்சு இழுக்கும்போது உடம்பை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும், பெண்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்போ தான் உங்களுடைய சைடு விங்ஸ் வந்து நல்லா வெளியில் வர மாதிரி தெரியும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்களும் இதே மாதிரி வெயிட் வச்சு எஃபெக்டிவாக போட்டு பாருங்கள். உங்களுக்கும் விங்ஸ் பேக் மசில் டெவலப் ஆகிறது நல்லாவே தெரியும். தேங்க்யூ.